அனைவருக்கும் வணக்கம். கணிதம் கசப்பல்ல கற்கண்டு. இந்த சம் பாருங்க. கலா மற்றும் வாணி நண்பர்கள். இன்று என் பிறந்தநாள் என்று கலா கூறினாள். வாணியிடம், உன் பிறந்த நாளை நீ எப்போது கொண்டாடினாய் என கேட்டபோது, வாணி அதற்கு, இன்று திங்கட்கிழமை. என்னுடைய பிறந்த நாளை 25 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என்றாள். அது என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாணி 75 நாளுக்கு முன்னாடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன கிழமையா? திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு திங்கக்கிழமைனா இந்த 75 நாளுக்கு முன்னாடி அவங்க என்ன கிழமையில பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. திங்கக்கிழமை. அப்ப 7 நாளுக்கு முன்னாடி ஒரு திங்கக்கிழமை இருந்திருக்கும். அப்ப இந்த 75ல ஒரு 7 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் ரிமைனிங் மறுபடியும் ஒரு 7 நாளுக்கு முன்னாடி நமக்கு திங்கக்கிழமையா இருந்திருக்கும். அப்ப இந்த 75 நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம்னா அவங்க என்ன கிழமை பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பண்ணலாமா? இப்ப 75 7ஆல டிவைட் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும்? 7ல எத்தனை 7 இருக்கு? ஓர் 7 ரிமைனிங் 0 5 இருக்கணும். 5ல ஓர் 7 கூட இல்ல. நம்ம 0 போட்டு சால்வ் பண்ணிட்டே வரோம். அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்குன்னா 5ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 0ல இருந்து 5 வரைக்கும் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேனா? இந்த மாதிரி இப்போ எழுதிட்டோம். இப்போ 0ன்றது என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? குடுத்திருக்க கிழமைன்னு சொல்லியிருக்கோம். என்ன கிழமை குடுத்திருக்காங்க? திங்கக்கிழமை குடுத்திருக்காங்க. இப்பதான் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணுவோம்? திங்களுக்கு அப்புறம் செவ்வாய், புதன், வியாழன் அப்படின்னு எழுதிட்டு வருவோம். அதுதான் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது என்ன பண்ணியிருக்காங்க? முன்னாடி கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுதணும். அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன கிழமையா இருந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன கிழமை? சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை. அப்போ வாணி புதன்கிழமை தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இது ஏன் இங்க ரிவர்ஸ்ல எழுதணும்னு புரியுதா? ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி கிழமை போறோம். அப்ப இதை நம்ம வேற மாதிரி எழுதிக்கலாமா? 0 1 2 3 4 5. இந்த 5வது நாள் என்ன கிழமையோ அதுதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அப்போ 0ன்றது திங்கக்கிழமைனா 1 ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன். இப்போ 5வது நாள் என்ன? புதன்கிழமை. புதன்கிழமை தான் என்ன? வாணி அப்படின்றவங்க 75 டேஸ்க்கு முன்னாடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்ன கிழமையா இருக்குன்னா புதன்கிழமையா தான் இருக்கும். ஸோ புதன்கிழமை தான் நமக்கான ஆன்சர்.